அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டே இருக்கோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கான தாக்குதல் நிலவரங்கள். இன்றைய அப்டேட் நம்பர் 44, 13 மார்ச்சோட ஃபஸ்ட்டு வீடியோ. நமக்கு ஈரானுக்கும் மிக கடுமையான ஒரு போட்டி. ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 4 தனது 43வது அலையை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. நம்ம 44வது அலையை உங்கள் மீது ஏவி இருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் பெரிய அதிர்ச்சி தகவல்கள் உங்கள்கிட்ட காத்துட்ருக்கு. துருக்கியினுடைய விமான நிலையம் ஒன்று, அமெரிக்க பேஸ், துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் மீது ஒரு ஏவுகணை திடீர்னு பயங்கர பரபரப்பு. அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸுடைய நிலைகள் மீது தாக்குதல், 6 வீரர்கள் படுகாயம். அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அதிகாரப்பூர்வமாக ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ரீஃபியூல் போர் விமானம் ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிறைய பேர் தொடர்ந்து நெதன்யாகு எங்கன்னு கேட்டிங்கல்ல, அவர் இன்றைக்கி தோன்றி மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். எங்களோட அடுத்த கட்ட இலக்கு என்ன, அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க போகிறோம், ஈரானுடைய முடிவுரை எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் மக்கள் முன் தோன்றி பேசியிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ரூமர் போயிட்டே இருந்ததில்ல, எங்கே தான் நெதன்யாகு இருக்காரா இல்லையான்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதற்கான முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறாங்கன்றது அவங்க தரப்பில். அதிலும் பல சுவாரஸ்ய தகவல்களும், பல அதிரடி திருப்பங்களும், பல அதிரடி சம்பவங்களும் இந்த வீடியோ பதிவுகளும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஈரான் தனது 43வது வேவ் இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதலை தொடங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க. அந்த ராக்கெட் போயிட்டு இஸ்ரேலுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒன்று, ஃப்ரான்ஸினுடைய ஹெலிகாப்டர் வந்து பெருசாக ஹிட் ஆகிருக்கு. அதாவது எர்பிலில் ஃப்ரான்ஸுக்குன்னு ஒரு ஏர்பேஸ் வந்து ஒரு சின்னதாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. வழக்கமாக அமெரிக்கானுடைய நிலைகளை மட்டும்தான் வந்து குறி வைத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரான்ஸுடைய நிலைகள் மீது பெருசாக குறி வைக்காமல் இருந்தாங்க. வழக்கமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரான்ஸினுடைய நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருந்ததாகவும் அது பக்கத்தில் வேலை செய்திருந்த 6 வீரர்கள் படுகாயம் அடைந்ததாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வருகிறது. இனி ஃப்ரான்ஸ் என்ன விதமான அறிக்கைகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து வழக்கமாக நாங்கள் டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தி அவங்களுக்கு அதிர்ச்சிகளை அளிக்கிறக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை அவங்களுடைய போர் விமானம் வருவதற்கு முன்பே தனது அறிகுறியை காட்டியிருக்கிறதா, உள்ள ஃப்ரான்ஸை கோத்து வரதுக்குன்னே உள்ளே ஏதாவது சம்பவம் நடைபெற்றிருக்கா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃப்ரான்ஸுடைய அறிவிப்பு என்ன வருதுன்னு தெரில. இது சம்பவம் நம்பர் 1. ரொம்ப பரபரப்பாக தான் இருக்காங்க. ஏற்கனவே ஈராக்குக்குள்ளே ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஈரானை விட ஈராக்கு தாங்க ரொம்ப பதற்றமாக இருக்குது. எனக்கு அங்கேயை விட இங்கே சீக்கிரம் காலியாயிரும்னு நினைக்கிறேன் நான். ஈராக்குள்ளார சுற்றி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு இப்படி அங்கங்கே அடிச்சுக்கிறாங்க, அங்கங்கே தாக்கல் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு டெரர் பூமியாக இருக்குது அந்த ஈராக்கில். அங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தால் துருக்கி வந்து இன்டர்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. இந்த இன்டர்லிக் ஏர்பேஸ் அமெரிக்காவுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க அடானா பக்கத்தில். ஏற்கனவே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து துருக்கி இடைமறித்து தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அந்த அடானா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா குடியிருப்பு வாசிகளை பெரும்பாலும் அவங்க குடும்பங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. மேக்சிமம் வெளியேற்றிட்டாங்க. கரெக்டாக இப்போ காலையில் அதிகாலை நம்ம இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சைரன் கொய்யன்னு ஒழிச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஏவுகணை எங்கேயோ இருந்து வந்திருக்கிறது. அதை சுட்டி வீழ்த்தி விட்டார்களா, இலக்குகளை அடைந்து விட்டதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இலக்குகளை அடைந்த மாதிரி தான் இருக்குது. துருக்கி தரப்பில் என்ன கிளைம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே துருக்கி சொல்லிட்டாங்க, நாங்கள் நட்புனா நட்பாக பார்க்கவும், எதிரினா எதிரியாக பார்க்கவும், திடீர்னு எங்களை சீண்டணும்னு நினச்சிங்கன்னா நாங்களும் சீண்டிடுவோம், அவ்வளோதான். நாங்கள் இது வரைக்கும் ஈரானை நட்பாக பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் நாங்கள் துருக்கியை நட்பாக தான் பார்க்குறோம், அவங்க எங்கள் பங்காளிகளாக பார்க்குறோம், நாங்கள் அவங்க மீது தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஏவுகணைகள் அனுப்புகிறாங்க. அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனி அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்க போதில்லை. இந்த 2 சம்பவம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. 3வது சம்பவம், ஈராக்கினுடைய வான்பரப்பில் அமெரிக்காவுடைய KC-135 ரீஃபியூலிங் டேங்கர் திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு. ஒன்றோடு ஒன்று மோதிடுச்சு. அதாவது ஃபில் பண்ண போகும்போது என்ன ஆச்சுன்னா, கீழே இருக்கக்கூடிய விமானத்தில் மோதிடுச்சு. இந்த ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரியில்
பெரிய அளவுக்கு நாங்கள் இழப்புகள், இந்த இழப்புகள் அதாவது ரீஃபில்லிங் டேங்க்கு தான் ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 விமானங்கள், போர் விமானங்களுக்கு ரீஃபில் பண்ணக்கூடிய டேங்கர் ஈராக்கு எல்லையில் பறக்கும்போது மோதிடுச்சு. ஃப்ரெண்ட்லி டேஷ், அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்லி டேஷ்ன்னு சொல்கிறாங்க சென்காம் தரப்பில். அதற்கு ஈரானுடைய ஸ்பீக்கர் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா, என்னெல்லாம் கதை சொல்லுவீங்க நீங்கள், நாங்கள் சுட்டு வீழ்த்தினதை நீங்கள் ஃப்ரெண்ட்லி டேஷ்ன்னு சொல்கிறீங்களா, அதாவது ஏற்றுக்க மனசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஈரான் தரப்பில் நாங்கள் தான் அதை சுட்டோன்றாங்க. இல்லை ஒருவேளை ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சுட்டாங்களான்னு தெரியல. ஆனால் சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து ஃப்ரெண்ட்லி டேஷ்ன்றாங்க. நான் 2 தரப்புலையுமே சொல்லிட்டேன், எது நம்பினா சோறு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது ஏன்னா நான் 2 தரப்புக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட ரீச் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஹெவி டேமேஜ் அப்படின்னு ஐஆர்ஜிசி தரப்பில் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஐஆர்ஜிசியோட ஊடகங்கள் வந்து எஸ் பெரிய அளவுக்கு டேமேஜ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் சென்காம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் ஹெலிகாப்டர் மூலியம் ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் மூலியமாக ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான் வந்தது, அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே 2 பக்கம் இருக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்லிட்டேன். நீங்கள் எது நம்பினா சோறுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் உண்மை தகவலை சொல்கிறேன். ஏன்னா 2 தரப்பு கிளைமும் சொல்ல வேண்டியது நம்மளோட சால சிறந்தது இல்லையா. அடுத்து நம்ம சவுதி கிட்ட வந்துடலாம். சவுதி வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு இன்று அதிகாலையில் 28 ட்ரோன் பக்கம் வந்ததாக, 28மே வந்து சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பவம் என்னென்னா, 28 நீங்கள் சுட்டு வீழ்த்தினாலும் சவுதியில் இருக்கக்கூடிய பேஸில் இருந்து ஒரு 19 வீரர்கள் கடுமையாக இன்ஜூர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்குது, அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே அமெரிக்கா அவசரமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து 2 பேர் வந்து கொஞ்சம் படுகாயத்தோடு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்போ 19 இன்ஜூர்டு பர்சன் சம்திங், ஏதோ ஒரு சவுதி அரேபியாவில் பெரிய ஒரு சம்பவம் போல் அப்படின்னு தோணுது. இது எல்லாமே அதிகாலையில் நடந்த நிகழ்வுகள். உங்களுக்கு காலையில் இந்த வீடியோ பதிவு நான் எடுக்கும்போது 7:21 AM. இன்னும் போனால் தான் நம்மளுக்கு அடுத்த பதிவில் தான் உங்களுக்கு கொஞ்சம் வெரிஃபிகேஷனான டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ அணுகுண்டு பாய்ஸுக்கு வேலை வந்துடுச்சு. யாருலே எங்கள் சவுதி மேலே கை வச்சது, நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டு கையில் எடுத்தால் அவ்வளோதான், ஈரானை எதிர்க்க வராங்களா இல்லை சாந்த ஸ்வரூபமாக அமைதியாக இருக்காங்களா அப்படின்றத இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். யாராவது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு வந்தார்கள் என்றால் அவர்கள் கதை அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இனி என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கலாம் நம்ம. இப்போ அந்த ராக்கெட் எங்கே போய் சேர்ந்துருச்சு, நான் ஃபஸ்ட்டு அந்த 43வது வேவ் இஸ்ரேலை நோக்கி போகுதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம சம்பவத்துக்கு வரேன். நான் இஸ்ரேலை நோக்கி போகும்போது எய்ஃபா பக்கத்தில் பெரிய அளவுக்கான சைரன் ஒழிக்கப்பட்டது. ஒரு சில வீடியோ பதிவுகளும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து எய்ஃபாவை ரீச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில புகை மண்டலங்கள் அங்கிருந்து வந்ததாகவும் ஒரு சில புகை பதிவுகள் வந்திருக்கிறது. எந்த அளவுக்கான தாக்குதல் நிலவரங்கள், எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவங்க ஈரான் தரப்பில் வெற்றி மாபெரும் வெற்றி, கண்டிப்பாக எதிரிகளுடைய இலக்குகள் வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஈரான் தரப்போட சம்பவம். அதே போல் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் எய்ஃபாவில் டைரெக்டாக ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஒன்று, அந்த எய்ஃபா பக்கத்தில் பாருங்கள் ஸ்டார் இருக்கா, அதுக்கான பதிவும் பக்கத்தில் பார்த்துக்கலாம். டெல்லவியூவில் சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் விழுந்த டெப்ரிஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அடுத்து 2வது பார்த்தோன்னா ஜெருசலமில் வந்ததையும் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. 3வது பீர்ஷேவா, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அப்படியே சரிஞ்சு போயிருக்கு பாருங்கள் பெரிய அளவுக்கு. 3வது ஃபோட்டோ இமேஜஸ் பாருங்கள், அங்கே பெரிய அளவுக்கான பாதிப்புகள், அதுக்கான இமேஜஸ் வந்து வீடியோ பதிவுகளும் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அங்கே இஸ்ரேலினுடைய மீடியாவை எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க. வேணால் அதையும் உங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அந்த பீர்ஷேவா பகுதியில் இது வந்து 2வது முறையாக அட்டாக் நடத்துகிறாங்க. ஏற்கனவே மார்ச் 4ஆம் தேதி அந்த பீர்ஷேவா பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தின்றாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் அடிஷ்னலாக நார்த் இஸ்ரேல் பகுதியிலும் சைரன் வந்து அடுத்தடுத்து ஒலித்து கொண்டிருந்தது கூடுதல் தகவல். சைமல்டேனியஸாக ஹெஸ்புல்லா வந்து ஒரு சில வீடியோ பதிவு கொடுத்தாங்க. இனி நைட் ப்ரேயர் இஸ் பவர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு இனி நைட் ப்ரேயர் தான் உங்களை வந்து தாக்குதல் நடத்தும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறேன். ஏன்னா 1 நைட் ஆஃப் ஒர்ஷிப் ஈக்குவல் 1000 மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஹெஸ்புல்லா தரப்பில். அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா தரப்பில்.
அவங்களுக்கான வீடியோ பதிவுகள் வந்து போட்டிருக்காங்க. இவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் ஒரு சில வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்க பாடி கேம்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இருக்கிறதுலே ஈரானுக்கு அப்புறம்லாம் இல்லை, ஈரானை விட அதிகமான ஒரு இலக்காக்கப்படுகிற பகுதி அது லெபனான். அது நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த வரைபடத்தை கூட நீங்கள் பாருங்கள். இந்த வரைபடத்தில் அந்த ட்ரோன் மாதிரி இருக்கலாம், ட்ரோன் அட்டாக், இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய நேற்று வந்து ஒரு 15-16 இண்டிவிஜுவல் அட்டாக்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லி அடிச்சிருக்காங்க. அவங்க ஹெஸ்புல்லா தரப்பில் பொதுமக்கள்ன்றாங்க, அவங்க ஹெஸ்புல்லாவோட முக்கிய நபர்கள்ன்றாங்க. அது இல்லாமல் நிறைய கட்டிடங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் பெய்ரூட் பக்கத்துலலாம் வந்து ஒரு ஆஸ்ட்ரைக் ஐஆர்ஜிசியினுடைய அட்வைசரி ஹெட் குவார்ட்டரையும் ஐஆர்ஜிசியினுடைய ஹெஸ்புல்லானுடைய வெப்பன் வேர் ஹவுஸும் வந்து இருந்ததாகவும், அங்கே நாங்கள் முழுமையாக இம்மீடியட்டாக எவ்வளோ ஒரு 10-20 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க, உடனே அடிச்சிட்டாங்க. அந்த கட்டிடமே சரிஞ்ச பதிவுகளையும் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி தொடர்ந்து குறிவைத்து எல்லைப் பகுதியில் முன்னேறது, அவங்க பதிலுக்கு இவங்க இஸ்ரேல் மீது ஒரு சில தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அது அங்கங்கே விழுந்து வெடித்திருக்கிறது, தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது, பாதிப்புகளும் ஏற்படுத்தியிருக்கிறது என்ற பதிவுகளும் அங்கேருந்து பார்க்க முடிகிறதுன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்றதான் மிக முக்கியமான தகவல். ஏன் நம்ம இஸ்ரேலுடைய தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நெதன்யாகு அவர்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தி போனோடனே ஈரானுடைய ஊடகங்கள், ஈரானை சார்ந்த நலம் விரும்பிகள்லாம் என்ன போட்டாங்க, அவ்வளோதான் நெதன்யாகு வந்து அமெரிக்க தாக்குதலில் ஈரான் தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டார்ன்ற மாதிரியே நிறைய நான் யூடியூப்லாம் டாபிக்ஸ் பார்த்தேன் நான். அவங்க செய்தியாளரில் i24 சேனலில் நேரடியாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். வார் 13வது நாளில் எங்களுடைய நோக்கம் என்ன, இதுக்கப்புறம் இஸ்ரேல் சூப்பர் பவர் கிடையாது, இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர், இந்த ரீஜியனிலே வந்து சூப்பர் பவராக மாறப்போகுது, ஆல்மோஸ்ட் ஒரு டிக்டேட்டர் இருக்கிட்ட ஒரு விடுதலை பெறுகிறது இந்த உலகம். ஏற்கனவே இருந்த சர்வதிகாரி அய்யதுல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து அவருடைய மகன் முஸ்தபா அவர்களும் கொல்லப்படுவார். ஐஆர்ஜிசியினுடைய நபர்கள் தேடி கொல்லப்படுவார்கள். முழுமையாக, அதாவது த கிங்டம், த மெசையானுடைய உலகம் மீண்டும் வரும், பழைய அந்த பொற்காலம் மீண்டும் படைப்போம், இது எங்களுடைய இலக்குகள், அடைந்தே தீர்வோம், ஈரான் வீழ்ச்சியும் நேரம் நெருங்கிவிட்டது, த ரீஜனல் சூப்பர் பவர் வந்துவிட்டது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு மெசேஜ். ஒரு 5 நிமிஷம் மேலே பேசினார். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ நேரம் நான் பேசினோம்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. நம்மளுக்கு என்ன செய்தி தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும்பாலும் அவங்க விமான நிலையங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மெஹ்ராபாத் ஏர்போர்ட்டில் KC-747 டேங்கர் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து விமான நிலையங்கள் குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, பஜித் அந்த காவல்துறை இருக்கு இல்லையா, காவல்துறையோட செக் போஸ்ட் எங்கெங்கெல்லாம் நின்று செக் போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்தெல்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ட்ரோன் மூலிமா. அது உங்களுக்கு நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதை இன்றைக்கி சொன்னாங்க. இனி ஐஆர்ஜிசியினுடைய இண்டிவிஜுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ், இண்டிவிஜுவல் செக் பாயிண்ட்ஸ் மீது எல்லா இடத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்துன்றப்ப சொன்னாங்க. சென்காமும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆயுதங்கள் எடுக்க நாங்கள் அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சென்காமும் அதுக்கான பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஈரானுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல்கள் என்பது நேற்று வந்து குறையவே இல்லை. தெஹ்ரானை முழுமையாக குறிவைத்திருக்கிறது. தெஹ்ரானை குறிவைத்து அடுத்தடுத்த தாக்குதல்கள், தெஹ்ரானில் இருக்கக்கூடிய டெப்டி இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் வந்து நேற்று தாக்குதலில் இறந்து போனார் என்று அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நீங்கள் அந்த பார்க்குற பதிவுகள் எல்லாமே, அதாவது ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் லாம்ன்ற இடத்துல 900 ஹெர்மஸ் வந்து 900 வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க இஸ்ரேலுது. ஐஆர்ஜிசியோடைய வேர் ஹவுஸ் 2ன்னு பாருங்கள், 2 நட்டான்ஸ் பக்கத்தில் அந்த வேர் ஹவுஸை முழுமையாக அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்வாஸ் பகுதியில் அந்த வீடியோ பதிவுகள் நான் நேற்று கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட்டாக ஈராக்குன்னு சொல்லிட்டுருக்கு, ஈராக்கினுடைய குவைத்து ஒட்டி அல்வாஸ் இருக்குது, அந்த பகுதியை நான் சொல்கிறேன் நான். அப்புறம் சிராஸ், அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் முழுமையாக தகர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பேந்தர் அபாஸ் தொடர்ந்து இலக்காகப்படுகிறது, அது கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க போதும் ஒரு கூடுதல் பதிவை பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் குர்திஷனுடைய செப்பரேஷன் குரூப் மீது தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. நேற்றும் போட்ட அந்த பதிவில் அந்த இடத்துல முன்னேறது வழி விடாமல் அந்த இடத்துல தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள். லின்சே கிரஹாம் அவர்கள் அவ்வளோதான், இந்த யுத்தம் முடிவு பெறுகிறதா, ஏன்னா நீங்கள் தான் அது பெரிய பொறுப்பாக இருக்கீங்க,
அப்படின்லாம் கேட்கப்பட்டதற்கு ட்ரம்ப் வேறு வெற்றி வெற்றின்னு சொல்கிறாரே அப்படின்னா, இன்னும் வெற்றி எங்களுக்கு முழுமையாக அடையலை. நினச்சி பாருங்கள், அயதுல்லா அலி காமேனி அவர்கள்கிட்ட எந்நேரம் அணு ஆயுதம் இருந்திருந்தா இந்த உலகமே அழிஞ்சிருக்கும். நாங்கள் அதை காப்பாற்றிருக்கிறோம். அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்திருக்கும், ஹமாஸ் கிட்ட இருந்திருக்கும், ஹெஸ்புல்லா கிட்ட இருந்திருக்கும். இந்த உலகம் நிம்மதியாக இருந்திருக்குமா? இந்த உலகத்தை அமைதி காக்க இன்னும் போராட்டம் முடியவில்லை, தாக்குதல்கள் தொடரும். அணு ஆயுதங்கள் அவர்களிடம், தீவிரவாதிகளிடம் இருக்கக்கூடாது என்றால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்டிப்பாக நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. பாஸ், இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நீங்கள் நான் ஏதோ நேரடியாக சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அமெரிக்கா தரப்புலையும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஈரானும் வந்து அதானே சொல்கிறாங்க, எனிமீஸ், எதிரிகளே, ஜியோனிஸ்ட். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்களுடைய நிலைகள் மீது, பவர் ஸ்டேஷன் மீது நீங்கள் தாக்கல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பதிவு, இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் எல்லாமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுடைய ஆயில், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாமே கடலில் எங்கெங்கே வச்சுருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அடுத்து உங்களுடைய இலக்குகளை குறி வச்சுக்கோங்க. நீங்கள் கடல் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இலக்குகள் எங்கே நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான் இலக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனது 43வது அலையில் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்களான்றதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அலெக்சா ஸ்டாப். அடுத்தது செனட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவுக்கு கடுமையான எதிர்ப்பு. அமெரிக்காவுடைய ஜெனரலில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க டேபிள் முன்னாடி. செனட் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. யாரை கேட்டு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்துனீங்க? எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு? என்ன உங்களுக்கான உளவுத்துறை தகவல் கிடைச்சி நீங்கள் என்ன தாக்கல் நடத்துறீங்க? 165 குழந்தைகள் இருந்ததற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய கூகுள் இமேஜஸ் எல்லாமே அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் நேரடியாக தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரமாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து நாங்கள் இலக்குகளை தான் குறி வைத்தோம், நாங்கள் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார். இந்த விசாரணை வந்து ஒரு 2-3 நாள் போகும். அப்படி விசாரணை உறுதி செய்யும் பட்சத்தில் ஜெனரல் வந்து பொறுப்பேற்றுக்குவார். அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அவருக்கான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக யுஎஸ் செனட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது. 165 குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில்லை. ஏன்னா நேற்று ஸ்பெயினுடைய பார்லிமெண்ட்டில் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனடியாக அமெரிக்காவிலேருந்து வெளியே வாருங்கள்ன்றாங்க. ஒருவேளை நேட்டோலேருந்து வெளியே வராங்களா என்னன்னு தெரியல. ஸ்பெயினில் யூகேனுடைய பாராளுமன்றத்திலையும் வெடிச்செறிஞ்சிருக்கிறாங்க. யூகே பயங்கரமாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்தாமல் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. நேற்று இந்தியானுடைய செய்தி தொடர்பாளர், வெளியுறவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து இந்தியா தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பு அலைகள் வந்திருந்தாலும் நேற்று வந்து செனட் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஏன் இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல? ஒரு நாளைக்கு 2 பில்லியன் பக்கம் வந்து லாஸ் ஆகுது, அதை எப்போ நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்கன்றாங்க. ஏன்னா அங்கே ட்ரம்ப்போட ரொம்ப பவர்ஃபுல்ல பர்சன் வந்து அமெரிக்காவுடைய செனட் தான். செனட் வந்து பதில் சொல்லியே ஆகணும். சும்மா இவங்க பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஆனால் ட்ரம்ப் நேற்று எக்ஸ்ட்ராத்தில் என்ன போகிறாருன்னா, நாங்கள் இந்த விலையேற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா வேர்ல்டுலேயே நாங்கள் தான் அதிகமாக சப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு லாபம் தானே, எங்களுக்கு என்ன பிரச்சனை, பட் இந்த போரை நிற்கணுன்றார். அப்போ அவங்க இன்டென்ஷன் நம்மளுக்கு புரியுது. அவங்களுடைய அந்த நோக்கம் வந்து நம்மளுக்கு தெரியுதில்ல. ஏறனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, மற்றவங்களுக்கு தான் கவலை. நீங்கள் எப்போ அது தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி கூட எனர்ஜி செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுக்குற மனநிலைக்கு இன்னும் வரல, இன்னும் எங்கள் கண்ட்ரோலுக்கு வரலன்றாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்க முடியாது. மற்ற பகுதியில் கூட எடுத்துடலாம். இப்போ கடற்பகுதிக்குள்ளே வந்து தனது கண்ட்ரோலில் அவ்வளோ சீக்கிரம் நிலப்பகுதின்னா கூட நீங்கள் எதை அடிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாங்க. கடற்பரப்பெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரவே முடியாதுங்க. அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். பட் அவங்க கொண்டு வரன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா இதுவரை கேட்டிருந்தீங்க, நேற்று யாரோ ஒருத்தர் வந்து தன்னுடைய கமெண்டில் வந்து போட்டிருந்தாங்க, எத்தனை கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. 28ஆம் தேதியிலிருந்து இதுவரை நேற்று இந்த நொடி வரை 16 கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கான அனிமேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் வரும், அதுக்கப்புறம் தாக்கல் நிகழ்த்தப்பட்ட இடங்களும் வரும். இதுவரை 16 கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஐநாவில் ஈரானுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. மற்ற விவகாரத்தை விடுங்க, சர்வதேச கடல் பாதையை நீங்கள் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்? இது வந்து விதிமீறல் அல்லவா? இது ஒரு போர்க்குற்றம் அல்லவா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஐநாவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லையே நாங்கள் கண்ட்ரோல்லாம் கொண்டு வரலையே,
குறிப்பிட்ட கப்பல் தான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கண்ட்ரோல் வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் நேற்று முஸ்தபா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இனி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இழுத்து மூடப்படும், கேட்டை போட்டு சாவியை கொண்டு வந்து என் பாக்கெட்டில் போடுலே அப்படின்னு யார் முஸ்தபா அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். அவர் முஸ்தபா அவர்கள் சொன்னதை வச்சு தான் எப்படி அவர் வந்து சாவியை கொண்டு வந்து என் பாக்கெட்டில் போடலேன்னு சொல்லலான்னு தான் இப்போ ஐநாவில் கேட்குறாங்க. அவர் க்ளோஸ் பண்ணி சாவியை கொண்டு வான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலையேன்னு கேட்குறீங்களே அப்படின்றார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஈரான் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஐநாவில் எடுபடான்னு தெரியாது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு எடுபடும். எல்லா நாடுகளும் இதை வழிமொழிவாங்க. 2 நாடுகள் மட்டும் தான் எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா. மீது எல்லா நாடுகளுமே இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஈரான் மீது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஆனால் ஏன் சீனானா மறைமுகமாக சீனாவுக்கு மட்டும் போயிட்டே இருக்கான். எங்கே ஈரான்கிட்ட இருந்து போயிட்டே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதை நேற்று கூட ராய்டர்ஸோ அப்புறம் வாஷிங்டன் போஸ்ட்டோ வந்து தொடர்ந்து உறுதிப்படுத்திகிட்டே இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் அவங்க ஈஸியாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்றாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் அதான் சொல்கிறாரு, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி பொறுத்தவரை மின்ஷக்கூர் நாங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைனாங்க. இன்றைக்கி காலையில் ஜஸ்ட் நவ் ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு அதிகாலை ஒரு 7 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஜஸ்ட் பிரசிடென்ட் பொசஸ்கின் அவர்கள்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். ரொம்ப சீரியஸான விவகாரங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டென்ஷனை எப்படி நம்ம குறைக்கிறது, சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கிறது, சேஃப் பேசேஜ் இந்தியாவுடைய கப்பல்கள் எப்படி சேஃபாக அனுப்புறது, இந்த விவகாரங்கள் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு சில கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாராம், இந்திய கப்பல்கள் இந்த பக்கம் அனுப்புறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அது இல்லாமல் ஒரு சில இஸ்ரேல் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, கத்தார் மீது வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. கத்தார் வேண்டுமென்றே தனது கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க. வச்சா ஆக்சுவலாக அவங்களால முடியும். ஏன்னா ஒரு சில நட்பு நாடுகள் இப்போ சீனாவுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் இவங்க வேணும்னே நிறுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ப்ரைஸ் ஏறட்டும் அப்படி தான் நிறுத்தினாங்கன்னு வந்து கத்தார் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பொலிட்டிக்கலாக எங்களை வந்து அட்டாக் பண்ணாதீங்க, நீங்கள் வந்தாலும் தெரியும் அவங்க அட்டாக் பண்ணுறது, சொல்கிறது ஈஸி. திடீர்னு ட்ரோன் வந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு கூலாக அவங்க வேணும்னே விளையாட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க கத்தார் தரப்பில். அவங்களுக்கு இந்த சமயத்தில் விற்றாதானே அவங்களுக்கும் கெயின். ஏன்னா நல்ல விலை ஏறிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எல்லாருமே விற்கணும்னு நினைப்பாங்க. எல்லா நாடுகளும் அடித்து பிடிச்சி ஏதோ உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி தங்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? லாபம் அடைகிறாங்க. ஒரு பேரல் 48 ரூபா 47 ரூபா இருக்கும்போது ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, எடுத்து ரிலீஸ் டபுள் கெயினுங்க. அவங்க எல்லா நாடுகளுமே பெரும்பாலும் சுயநலவாதிகள் தான். யாரும் எந்த உலகத்தையும் காப்பாற்றுன்ற நோக்கம்லாம் யாருக்கும் கிடையாது. அந்தந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு லாபத்தை பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஓடி வந்து எதோ G7 நாடுகள் ஆஹா நாங்கள் காப்பாற்றி விட்டுறோம், ஸ்பெயின் ஓடி வந்து ஆஹா நாங்கள் ரிசர்வ் ரிலீஸ் பண்ணிட்டோம், திடீர்னு அமெரிக்கா எப்போவுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணாதவங்க இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், காரணம் என்றால் விலை குறைய வேண்டும், உலகம் அமைதியாகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டபுள் மடங்கு வருத்த பன்றி கொளுத்த லாபம்ன்றாங்கல்ல, இந்த சந்தர்ப்பத்தில் கூட லாபம் அடைய நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்ல முடியும். எல்லாருமே ரிசர்வ் தங்கட்டக்கூடிய ரிசர்வ் விற்று இன்னும் ஒரு வாரம் இந்த யுத்தம் நீடிக்குமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விலை குறையுமா, எப்போ கம்மி விலையாக இருக்கும்போதே மறுபடியும் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பாங்கன்றது. இந்த டாக்டிக்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளும் வீட்டில் இருக்கிற பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கம்மி விலை இருக்கும்போது குருடாயில் பிடிச்சி ஏதோ ஒரு டின்னில் போட்டு அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி சமயத்தில் வித்துடலாமான்னு ஒரு ஐடியா பிஸ்னஸ் யோசனை பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ் களம் இறங்கிற வேண்டியதுதான் சைடு கேப்பில். நம்ம ஈரானுடைய வீரர்கள் அமெரிக்காவுடைய கால்பந்து இப்போ FIFA வேர்ல்டு கப் நடக்க போது இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க, ஆனால் நாங்கள் போகலைன்ட்டாங்க. அது இல்லாமல் அவருமே ட்ரம்ப்புமே என்ன சொல்கிறாருன்னா, கால்பந்தை புறக்கணிக்கிற ஈரானிய வீரர்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம்லாம் இல்லை, இங்கே வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எங்களால் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தார். அது அந்த மாதிரி அங்கேயும் பார்க்க முடிகிறது. வீடியோட நிறைவு பகுதியில் இது நேற்று துபாயினுடைய க்ரீக் அந்த ஹோட்டல் தாக்குதல் நடந்துச்சுல, ஒரு ட்ரோன் தாக்குதல், அதற்கான பதிவுகளும் சோமாலியா லேண்டில் இஸ்ரேல் வந்து காலடி வச்சாங்கன்னா சோமாலியா நாங்கள் தாக்க தயாராக இருக்கிறோம், முடிச்சிடுவோன்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தத்தினால் நன்மை பெற்ற ஒரே ஒரு நாடு சூடான். மிகப்பெரிய அளவுக்கு நன்மை பெற்றிருக்கிறது. தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து கிளர்ச்சியாளர்களின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம், ஏன் எதனால் செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க?
சூடான் என்பதை அடுத்த பதிவிலோ இல்லை ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையோ டீட்டெயிலாக பேசலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.